உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087788012. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான விஷயம். நம்ம டெய்லி யூஸ் பண்ற வாட்ஸ்அப்லயே நம்ம மொபைலுக்கு எப்படி ஈஸியா ரீசார்ஜ் பண்றதுன்னு தான் இந்த விளக்கத்துல முழுசா பார்க்க போறோம். ஆமாங்க, நீங்க சரியா தான் கேட்டீங்க. இனிமே ரீசார்ஜ் பண்றதுக்கு வேற எந்த ஆப்புக்கும் போகவே தேவையில்ல. வாட்ஸ்அப் சாட் பண்ணிக்கிட்டே ரீசார்ஜும் பண்ணிக்கலாம். நம்ம வேலை இன்னும் சிம்பிள் ஆயிடும் இல்லையா? ஸோ இதை யாரு கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்டா தான். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வாட்ஸ்அப்பை சும்மா மெசேஜ் அனுப்ப மட்டும் ஏன் யூஸ் பண்ணணும், நம்மளோட மற்ற வேலைகளையும் அதிலே சுலபமாக முடிக்கலாமேன்னு தான் இந்த புது வசதியை கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த வசதி கேட்கவே நல்லா இருக்கு. ஆனா இது எல்லாருக்கும் கிடைக்குமா? இல்ல குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு மட்டும்தானா? வாங்க அதை தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நீங்க ஏர்டெல் இல்லனா ஜியோ யூசரா இருந்தா உடனே இந்த வசதியை பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை நீங்க BSNL யூசரா இருந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் சீக்கிரமாவே இந்த ஆப்ஷன் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? சூப்பர். சரி, அப்போ எப்படி ரீசார்ஜ் பண்றது? ரொம்ப கஷ்டமா இருக்குமோ? அதெல்லாம் இல்ல, வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். பாருங்க, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். முதல்ல உங்க போன்ல பிளே ஸ்டோர் போய் உங்க வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்புறம் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணீங்கன்னா மேல கேமரா ஐகானுக்கு பக்கத்துல ஒரு ரூபா சிம்பிள் மாதிரி இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. கடைசியா யாருக்கு ரீசார்ஜ் பண்ணணுமோ அவங்க நம்பரை செலக்ட் பண்ணி உங்களுக்கு வேண்டிய பிளானை தேர்ந்தெடுத்து உங்க UPI பின் போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. அவ்வளவுதான். இருங்க, நீங்க உடனே ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். இது இல்லாம நீங்க ரீசார்ஜ் பண்ணவே முடியாது. அது வேற ஒன்றும் இல்லை. உங்க பேங்க் அக்கவுண்ட்டை நீங்க வாட்ஸ்அப் பேமெண்ட்ஸ், அதாவது UPIயோட ஏற்கனவே லிங்க் பண்ணி வச்சிருக்கணும். இதை நீங்க பண்ணலைன்னா அந்த ரீசார்ஜ் ஆப்ஷனே உங்களுக்கு காட்டாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, முதல்ல UPIயை லிங்க் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணுங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட். சரி, இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் நீங்க கரெக்டா கவனிச்சிங்களான்னு டெஸ்ட் பண்ணலாமா? ஒரு சின்ன கேள்வி உங்களுக்காக. கேள்வி இதுதான். வாட்ஸ்அப்ல ரீசார்ஜ் பண்றதுக்கு உங்களுக்கு இருக்கிறதுலே முக்கியமான தேவை என்ன? ஆப்ஷன் A இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் போதுமா? B UPI அக்கவுண்ட் லிங்க் பண்ணிருக்கணுமா? இல்ல C ஒரு சிம் கார்டு இருந்தா போதுமா? யோசிச்சு பதில் சொல்லுங்க. உங்களோட சரியான பதில மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கலாம் யார் கரெக்டா சொல்றாங்கன்னு. பெஸ்ட் கமெண்ட்டை நாங்க பின் பண்றோம். இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை நாங்க தொடர்ந்து உங்களுக்காக கொண்டு வருவோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எங்களுக்கும் ஒரு பெரிய உதவியா இருக்கும். இந்த வசதியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி. உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087788012. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.